வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமா நடந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. காட்டுல ஒரு புலி உட்காந்துட்டு இருந்தது. அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான். பாதி வயிறுலேயே வச்சிருப்பான். ரொம்ப திமிரில் புலியை போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டிய? புல்லு சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலிய ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோட சொல்லுது, ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா சொல்ல. பச்சை, நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு. போயிரு மரியாதையா. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும், போயிருன்ட்டு. ஏய் நான் சொல்றேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போறேன். நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க. ரெண்டும் போய் எங்க நின்னுச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நின்னுச்சு. இப்ப சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. என்னடா பஞ்சாயத்து? சார் நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார். இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார், நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்றேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான், என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா கிரீன்னு? சும்மா அலப்புற சார். காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளோ நேரமா சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்கே வாடா. கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்போத்துலேருந்துப்பா புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். 10 தான் சாப்பிட்றியா? 10 தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதோ புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலியை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிருச்சு. கண்ணீரோட புலி கேக்குது, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அவன் பொய் சொல்றான், நான் உண்மையை சொல்றேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி, இன்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை 5 மாசம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, ஏன் தெரியுமா? அது கழுதை ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்குத்தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நான் போதிமர சிந்தனை தானே.